ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி தெளிவாக சொல்லியிருந்தேன் 23,500 அண்ட் 23,300ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியான்னு. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 10th ஜனவரி 23,500 வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் எனி ரேலி ஐ யூஸ்டு டு ஷார்ட்னு சொல்லியிருந்தேன். ஸோ எகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல டவுன் சைடு போச்சு. ஸோ அதை பற்றின அப்டேஷன் எல்லாமே கொடுத்துருந்தேன். ஸோ 23,300ங்கிறது நம்மளோட ஐடியல் டார்கெட்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கணும், அதை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்விட்டர் போயிட்டு இந்த யூசர் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து தெளிவாக உங்களுக்கு அப்டேஷன் கொடுத்துருவாங்க பேஸ்ட் ஆன் ஓஏ டேட்டாவை இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீசிஸாக. ஸோ இதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஓவராலாக அதிகப்படியான பீப்புள் பை சைடு இருக்காங்களா இல்லை ஷார்ட் சைடு இருக்காங்களா, கால் அண்ட் புட்டுங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த பார்ட்டிசிபெண்ட் தான் ப்ரோ. ஓகே, ஸோ இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யார் வந்து அதிகப்படியாக ரைட்டர்ஸ் இருக்காங்க, எந்த ஸ்ட்ரைக்கில் காலா ஆர் புட், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இண்டிவிஜுவலாங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரைடே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைடு, அதாவது கிளைண்ட் மீன்ஸ் நம்ம தான் ரீட்டைலர். ஓகே, ஸோ அவங்க தான் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணி கேரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியும், மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் ஆச்சு. ஸோ அதை பற்றின அப்டேஷன் எல்லாமே இங்கே நான் தெளிவாக கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் வந்து கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பற்றியுமே தெளிவாக அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து நான் லாங் தான் போவேன். எனி டிக்ளைன் ஆர் டிப் கிடைக்குது அப்படின்னா நான் வந்து லாங் ட்ரேட் எடுக்க தான் பார்ப்பேன்னு சொல்லி தெளிவாக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் எஸ்டர்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கேரி ஃபார்வர்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே தெளிவாக நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஐ எம் கேரிங் பொசிஷன் ஃபார் டுமாரோ. இது எல்லாமே டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸில் தான் நான் சொல்லியிருந்தேன் கைஸ். ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே நமக்கு மார்க்கெட் நல்லா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரேட்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்து நாளைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிசல்ட் செஷன் இப்போ போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் ட்ரெண்டிங் மூவ் டவுன் சைடாக இருந்தாலும் சரி, அப் சைடாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்ச் பண்ணலாம். மணி கண்ட்ரோல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் போயிட்டு ஏர்னிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டெய்லி பேசிஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிசல்ட் போஸ்ட் பண்ணுறாங்கிறத நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். ஸோ எகெயின் இது வந்து கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஒரு 5% மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்ட்லி நிஃப்டி எங்கே இருக்குது, இங்கேருந்து எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா நீ எப்போ பார்த்தாலும் ஷார்ட் ட்ரேட் தான் கொடுத்துட்ருக்க, ஏன் லாங் சைடே கொடுக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானுமே வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷாக போகுது அப்படின்னா எனக்குமே ரொம்ப நல்லது. நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ ஒரு புல் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும்போது அந்த இடத்துல பிக் பிளேயர்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு, அதாவது லாங் சைடு வந்து அவங்க பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டாங்க, ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அதிகப்படியாக அப்சைடு வந்து மூவ்மெண்ட் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்களே நல்லா பாருங்களேன், மார்க்கெட் செல் ஆஃப் ஆகும்போது அதிகப்படியாக செல் ஆஃப் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பாருங்கள், ஜஸ்ட் 700-800 பாயிண்ட்டுங்கிறதெல்லாம் அசால்ட்டாக மூவ்மெண்ட் கொடுக்குது இன்ட்ராடே பேசிஸில். கரெக்டாக? ஸோ 1000 பாயிண்ட்ஸ் வர கூட மூவ்மெண்ட் கொடுக்குது. நம்ம நிஃப்டியும் பாருங்கள் 400, 300 அண்ட் மேக்ஸிமம் 500, 600 கூட இன்ட்ராடேல மூவ்மெண்ட் கொடுக்குது. பட் அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும்போது பாருங்கள் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ எஸ்டர்டேயும் பாருங்கள் மார்க்கெட் என்ன தான் ஒரு 160, 170 பாயிண்ட்ஸ் போனாலும் 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் அங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர். ஸோ இன்றைக்கும் பாருங்கள் மார்க்கெட் என்ன தான் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போனாலும் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகுது. சேம் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மார்னிங் ப்ளஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னா புல் மார்க்கெட்டில் யூ ஹேவ் டு லுக் ஃபார் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதுதான் அதிகப்படியாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, மார்க்கெட் நல்ல டிராஸ்டிக்கலாக ஃபால் ஆகும். அதே மாதிரி
ஒரு பியர் மார்க்கெட் ஆகி நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த அளவுக்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்காது உங்களுக்கு. புல் மார்க்கெட்டில் வந்து செல் ஆஃப் ஆகும்போது மார்க்கெட் அதிகமாக கீழே வரும், பட் லாங் சைடு வந்து ரொம்பவே குறைவாக தான் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப் சைடில். ஒரு பியர் மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் ஏரியாவில் பை பண்ணும்போது லாங் சைடு வந்து உங்களுக்கு அதிகப்படியான பாயிண்ட்ஸ் மேலே போகும், பட் ஷார்ட் சைடு வந்து ரொம்ப குறைவாகவே போகும். எக்ஸாம்பிள் பார்த்தாங்கன்னா கோவிட் டயத்தில் பாருங்கள், கோவிட் டயத்தில் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஓகே, ஸோ கொரோனா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆகிட்டு அங்கேருந்து ரெக்கவரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இறங்கும் போது ரொம்ப குறவாக தான் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆச்சு, பட் ஏறும்போது அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இதுதான் ரீசன். ஓகே, ஸோ நம்ம மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ இங்கிருந்து கண்டிப்பாக ஷார்ட் சைடு தான் அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இப்படி பாருங்களேன், 2021 நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க மார்க்கெட்டில் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புல் மார்க்கெட்டில் தான் நம்ம மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும், கொஞ்சம் கன்சல்டேஷன் கொடுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் ப்ரைஸ் வந்து பிக்கப் ஆகிட்டு நீங்கள் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எடுத்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ எகெயின் அப்படி போகிற மார்க்கெட் ஏன் பியர் மார்க்கெட்டாக டவுன் சைடு போகக்கூடாது? கண்டிப்பாக போகும். ஓகே, ஸோ ஒரு எக்கனாமிக் ஸ்கேல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ டிமாண்ட்லேயே போயிட்டு இருக்காது, அதே மாதிரி சப்ளைலேயும் போயிட்டு இருக்காது, ரெண்டுமே ஈக்குலிபிரியம் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் பாருங்கள், இது வந்து எலெக்ஷன் டே போன லோ. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 48,000 அண்ட் 47,500ங்கிறது இந்த பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஏரியா. ஸோ எகெயின் பாருங்கள், இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆகலை எஸ்டர்டே கொடுத்த மூவ்மெண்ட்டுக்கு, பட் இந்த லெவலில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன். ஓகே, அஸ்லாங்கஸ் இந்த 48,000 லெவலாக ஹோல்டு பண்ணிச்சு அப்படின்னா அப்சைட் நீங்கள் வந்து பார்க்கலாம் 49,500 அண்ட் 50,000 வரை போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். மேபி இந்த எக்ஸ்பைரி வந்து இதுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக செல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி செல் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பவுன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெண்ட் இல்லை, மேபி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூவாக ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 23,300ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியான்னு. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில் வந்து ரொம்ப வீக் செட் ஆஃப் கேண்டில்ஸ் தான் பிளாட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஏரியா, அதுதான் இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ 23,000 லெவலுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஏரியா, அதே மாதிரி 2300மே ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இதை ஹோல்டு பண்ணி நிஃப்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் சைடு பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு பிளைண்டாக நீங்கள் போய் லாங் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களோட செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் லாங் சைடு போகணும், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணணும். மேபி இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வரலாம். ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சப்போர்ட் ரெசிடென்ஸ் ஏரியாவை நீங்கள் ஜஸ்ட் லீவ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எங்கே வர வரலாம் அப்படின்னா 21,500 வர வர்றதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பார்க்கலாம் கம்மிங் டேஸில் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு நான் எந்த பொசிஷனுமே ஹோல்டு பண்ணலாம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். மேபி இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்து எகெயின் 23,300 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 23,500 அண்ட் 23,800 இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட் லெவல். ஓகே, ஸோ இந்த லெவல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஏரியாவில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மேபி இங்கிருந்துனாச்சும் ஒரு புல் பேக் கொடுக்குதான். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா லாங் சைடு போகிறதான் விரும்புவாங்க, மார்க்கெட் டவுனில் போனால் விரும்ப மாட்டாங்க. ஓகே, ஸோ மேபி நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்குதான்னு பார்க்கலாம். ஸோ நானுமே டெலிகிராம் சேனலில் தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் எகெயின் நான் சொல்கிறேன் guys, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதாவது லாங் டேர்முக்கு நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது, எந்த ஒரு அட்வைஸுமே நான் கொடுக்கறதில்ல. என்னோட ட்ரேடை மட்டும்தான் நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னென்னா இப்போ 26,000 லெவலில் இருந்து 23,000 லெவல் வந்ததுங்கிறது ஒரு பெரிய கரெக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சோலேஷன் தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிக்ளைன் யூஸ்ட் டு பை. ஓகே, புல் மார்க்கெட்டில். பட் பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் ஆகி எனக்கு ஒரு லெவல் வரணும். மேபி நான் எந்த லெவல் பார்க்குறேன் அப்படின்னா பிலோ 21,000 கீழே போகுது அப்படின்னா ஒரு 25% என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணுவேன். அண்ட் அகெயின் அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகும்போது பேஸ்ட் ஆன்
லெவல்ஸை நான் யூஸ் பண்ணி பை பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போதைக்குமே இது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு. மேபி உங்களோட வியூங்கிறது 10 இயர் டைம் பீரியடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பொசிஷன் இப்போ எடுத்துகிட்டு புக் பண்ணணும் ப்ராஃபிட்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இப்போ கூடாது. இது வந்து ரொம்பவே ரிஸ்கி. ஓகே, ஒரு புல் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி பியர் மார்க்கெட்டும் மோர் தென் 5 இயர் கூட இருக்கலாம், இல்லை 3 இயர் கூட இருக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறமா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அது கிடையாது ரியல் மார்க்கெட். ரியல் மார்க்கெட் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ பாஸ்ட் டேட்டா வச்சு மட்டுமே நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ. ஓகேயா, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம் மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு முன்னாடியும் போய் ட்ராக் பண்ணுங்கள். 2008 வந்து ஃபால் ஆனது கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு. ஓகேயா, மேபி அந்த 2008 டாப் அதாவது பீக்கில் போய் யாரும் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியில் வர்றதுக்கே 5 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஓகேயா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேயா, நீங்கள் தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். எகெயின் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். யாரோ சொல்கிறாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எல்லா ப்ராப்ளமும் நமக்கு தான். நம்ம தான் அதில் இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாரும் எல்லா விதமான ஒப்பீனியனும் கொடுக்கலாம், பட் டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நீங்கள் தான் தெளிவாக டிசிஷன் எடுக்கணும், அதை எப்பயுமே மறந்துடாதீங்க. எகெயின் டெலிகிராம் சேனலில் நான் எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். நானும் எதுவும் ட்ரேடை ஃபைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஷேர் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.